போட்டோமா நில்லுங்க சார் அப்படியா. ஐயா முதலிலே நாங்கள் எங்களுடைய அஹிம்சா மூர்த்திவா சங்கம் வருடா வருடம் ஜெயந்தி தினத்தினையும் விமரிசையாக கொண்டாடி வருவதை இப்பகுதி வாழ் மக்கள் அறிவார்கள். காரணம் என்னவெனில், உண்மையிலேயே மகாத்மா காந்தி அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் பின்புதான் உலகம் அஹிம்சை ரீதியாக எந்த விடயங்களையும் நாங்கள் கைக்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும். அந்த வெற்றிகளின் பயன்தான் நிலையான பயனாக இருக்கும் என்பதை உலகம் அறியக்கூடியதாக இருந்தது. அதனை பின்பற்றித்தான் ஏனையவர்களும் கூட அவர் கடைபிடித்த அந்த வழிமுறைகளை சோதனை என்கின்ற அந்த புத்தகத்திலே எந்தவித ஒளிவு மறைவுமின்றி அவருடைய வாழ்நாளிலே நடந்த அத்தனை விடயங்களையும் அவர் பொதித்து வைத்திருக்கின்றார் என்றால் அதை எவராலும் செய்ய முடியாத ஒரு விடயம். சில பேர் சில விடயங்களை தேவைக்காக மறைத்து விடுவார்கள், சில பேர் சில விடயங்களை மேலதிகமாக புகுத்தி விடுவார்கள். ஆனால் மகாத்மா காந்தியடிகள் அவ்வாறு செய்யவில்லை. ஆகவேதான் எந்த போராட்டங்கள் நிகழ்ந்தாலும் ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த போராட்டத்திலே வெற்றி கண்ட மகான் மகாத்மா காந்தியடிகள் என்று சொல்லப்படுகின்றார்கள். உண்மையிலேயே கத்தியின்றி இரத்தமின்றி போரில் வெற்றி கண்ட மகான் தான் மகாத்மா காந்தி அடிகளார் அவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்நாளை பின்பற்றித்தான் இப்பொழுது கூட இடம்பெறுகின்ற ஏதோ ஒரு நிகழ்வுகளிலே கூட கடைசி கட்டமாக அந்த மக்கள் பாவிக்கின்ற ஒரு ஆயுதம் உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கண்டு இங்கே உலகமே நடுங்குகின்றது. அண்மையிலே கூட காணாமல் போன உறவுகளை பற்றி வவுனியாவிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த உண்ணாவிரத போராட்டம் கூட இறுதியிலே இலங்கை அரசாங்கம் அதற்கு தலை சாய்த்து அதற்குரிய பாதுகாப்பு பிரதி அமைச்சரை அந்த இடத்திற்கு உடனடியாக அனுப்பி வைத்து அவர்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதற்கு அவகாசம் கேட்கின்ற அளவுக்கு கூட ஆட்டி படைத்திருக்கின்றது என்றால் இது அந்த மகாத்மா காந்தி அடிகளார் காட்டிய அந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் மகாத்மா காந்திக்கு மட்டக்களப்பிலே ஏன் சிலை வைத்திருக்கின்றார்கள் என்று. மகாத்மா காந்தியினுடைய வரலாறு ஒரு பாரிய வரலாறு. அவர் 1926ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார். இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற இருந்த பொழுதிலே அவருக்கு யாழ்ப்பாணத்திலே அங்கே யாழ்ப்பாணத்து சங்கம் அங்கே அவருக்கு ஒரு பாரிய வரவேற்பு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நேரத்திலே அவருக்கு கிழக்கு மாகாணத்து மக்களும் அவருக்கு வரவேற்பு செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியிலே வேண்டுகோள் விடுத்த பொழுது அவருக்கு நேரம் காலம் போதாமையால் அவர் அனுராதபுர சந்தியிலே வைத்து எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய மாபெரும் புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை அடிகள் அவர்கள் அங்கே அவ்விடத்திலேயே ஒரு கவியை பாடி அவரை வரவேற்ற ஒரு மகத்துவமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவர் மகாத்மா காந்தி பல மொழிகளையும் அறிந்திருந்த காரணத்தினால் அந்த வேளையிலேயே அவர் அதனுடைய கவி வரிகளை அவர் அறிந்து கொண்டு பண்டிதர் புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை அவர்களை பாராட்டி சிறப்பித்ததன் வரலாறு இங்கே மட்டக்களப்புக்கு பெருமை தேடி தந்திருக்கின்றது. இன்று எத்தனையோ பேருக்கு நாங்கள் சிலை வைத்திருக்கின்றோம். புத்தன், இயேசு, மகான், காந்தி என்றுதான் அந்த வரிசையிலே சொல்லிக் கொண்டு வருகின்றோம். புத்தருக்கு சிலை வைத்தது ஏன் என்று யாரும் கேட்க முடியுமா? அவ்வாறேதான் விவேகானந்தருக்கு சிலை வைத்தது யார் என்று கேட்க முடியுமா? இயேசுவுக்கு சிலை வைத்தது யார் என்று கேட்க முடியுமா? அந்த வரிசையிலே இருக்கின்றவர் தான் மகாத்மா காந்தியடிகள். ஆகவே மகாத்மா காந்தியடிகளுக்கு எங்கும் சிலை வைக்கலாம், யாரும் அவருடைய அந்த அஹிம்சா குணத்தை போற்றலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இங்கே இருக்கின்றது. இந்த மகாத்மா காந்தியினுடைய இந்த சிலை ஆரம்பத்திலே 1951ஆம் ஆண்டிலே இங்கே அப்பொழுது இருந்த காந்தி சேவா சங்கத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் செல்லையா ராஜதுரை அவர்களினால் இந்த இடத்திலே இந்த சிலை ஒன்று நிர்மிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு ஏற்பட்ட 57ஆம் ஆண்டு பெரு வெள்ளத்தின் காரணமாக அந்த சிலை எல்லாம் தகர்க்கப்பட்டு போனதன் பிற்பாடு மீண்டும் ஒரு சிலை இந்த இடத்திலே இங்கே புல்லுமலையிலே இருக்கக்கூடிய ஒரு மகா சிற்பியின் ஊடாக அந்த சிலை இங்கே நிறுவப்பட்டு இங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக அந்த காந்தி சேவா சங்கத்தினுடைய வழிமுறைகளிலே வழிமுறை தலைவர்களாக வந்தவர்களிலே பிற்பாடு எங்களுடைய கலாநிதி சுப்பிரமணிய ஐயா அவர்கள் அதனை புறப்படுத்தியிருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்
அதுகொண்டு எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சீனா யோசுவன் ஐயா அவர்களுக்கும்